இப்போ வந்து காலை சாப்பாடு அவிச்சா கவுப்பி கிரியாக்கா அவிச்செல்லாம் தாளிச்சு வச்சுட்டு போயிருக்கிறா. அதோட அம்மா டீ ஊற்றி தந்துருக்கிறா. எனக்கு இந்த என்ன மாதிரி கிண்டர் மில்க்ஷேக்னு பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஆத்து சொல்லி தரா. கிண்டர் மில்க் ஷேக்னு சொல்றதா இல்ல, கிண்டர் பால் இருக்கு. கிண்டர் மில்க்ஷேக். ஓகே, என்ன உண்டு சாப்பிட போறேன். இன்றைக்கு என்னெல்லாம் செய்ய போறோம், இங்கெல்லாம் போறோம்ன்றதே உங்களோட பகிர்ந்து கொள்றோம். என்னுடைய யூடியூப் சேனலை முதல் முறை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் லைக். ஓகே, லைக்கும் பண்ணுங்க. இந்த வீடியோ இருக்கு அளவு உங்களுக்கு காட்டுறேன். காபி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே தாங்க, அப்படியே தாங்க. ஓகே, இவா தான் எனக்கு இப்போ பிள்ளாதிருத்தம் சொல்லி தந்துவா. ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆத்தி குட்டி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மோகன் மாமாவோட புது கடைக்கு தான் போகிறோம். முதல்ல இருந்துட்டு நம்ம காரத்தில் அதில் போய் அப்படி திருப்பி அப்படியே போகிறதானே. மோகன் மாமாவோட கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். நிறைய தூரம் ஆயிடுச்சு, 4 நிமிஷம் இருக்கு போகிறதுக்கு. என்ன அபி என்ன வீட்டு மாதிரி இருக்கு பாக்க. இதுதான் பின்னால ஒரு போடியம் டியூப் டைப்ல இப்படி சோய்க்கும் ஸ்டவ் ஓவர் இருக்குது. நான் வந்து வெச்சிட்டேன் மறந்துட்டேன். கிரியால வந்து இது வந்து கிச்சன் ஆக்க போயிடும். கிரியா காக்கள் கிச்சன் ஆக்க போயிடும். இப்படியே கிச்சனால வந்தா இது பாத்ரூம். ஒரு வீடு செட்டப்லேயே செஞ்சிருக்கிறேன். அடுத்தது வந்து இது ஒரு ரூம், பெரிய ரூம். அது ஹோல் ஆக்க போயினோம். இது ஹோல் நினைக்கிறேன், ரூம் தான், சாரி ஹால். நல்ல வடிவாக செஞ்சுருக்கு. இது ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்குது, சாமி ரூம் ஆக்கலாம். பொருங்க, இது வந்து ஒரு ரூம் ஆக்க போயினோம். அத்வியாக்களோட ரூமாக இருக்கலாம், என்னட்டு தெரியலை. இது ஒரு ரூம். இதை அப்படியே திறந்து பின்னுக்கு போனால் இவே மேலே வந்து வீடு வாடகைக்கு எடுக்க போயினோம். 2வது மாடி. இது வெளியில் போகலாம். இப்படி மேலே வீடு இருக்குது. அந்த வீட்டில் இப்போ ஆக்கள் இருக்கிறதால நாங்கள் போய் பார்க்கலாம். அது momentan bis Essen kalze. மோகன் மாமாவோட புது கடையைத்தான் உங்களுக்கு இப்போ மேலோட்டமாக சுற்றி காட்டினான். நல்ல அழகான கடை. என்ன நிறைய காலமாக இந்த கடை பூட்டி இருந்து இப்போ புதுசாக திறந்ததால் கஸ்டமர் வாரது 1-2 பேராக தான் இருக்கணும். இனி வார காலங்களில் நிறைய பேர் வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்கணுமென்று கடவுளை கும்பிட்றேன். உங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. 4 சந்திக்கு முன்னால் இந்த கடை அமைஞ்சிருக்குது. இனி ஜெர்மனில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். என்னுடைய யூடியூப் சேனலை முதல் முறை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.